நம்ம நிறைய பேசுகிற சத்தமாக பேசுகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதான் மனித இயல்பா? அதில் சத்தமாக பேசுகிறது அப்படிலாம் இதெல்லாம் வந்து இந்த உணவுகளோட இயல்பு. உணவுகள் தான் இந்த தானிய உணவு இருக்குது பாருங்கள். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இந்த மாதிரியான தானிய உணவுகள், மாமிச உணவு, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவு, இதெல்லாம் தான் நம்ம வந்து சத்தமாக பேசுகிறதுக்கு காரணம். ஒரு பேசுகிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவங்களால இந்த அளவுக்கு சத்தமாகலாம் பேச முடியாது. இந்த அளவுக்கு சத்தமாக பேசவே முடியாது. ஒரு அமைதியாக தான் பேசுகிறதுக்கே கஷ்டப்படுவீங்க. பேசுகிறக்கே கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க. பேசுகிறது இன்றைக்கி வந்து நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பேசுகிறது ரொம்ப ஈஸி மாதிரி தெரியுது. ரொம்ப ஈஸிப்பா, பேசுகிறதுல எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லை. அதனால் என்ன வேணாலும் பேசிடுறீங்க, மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தை போட்டு. காரணம் என்னென்னா, பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்படி பேசுகிறதுக்கு அவ்வளோ எனர்ஜி, அளவுக்கு அதிகமான ஆற்றல், வலிமை உடம்பில் வந்துடுது. அதனால் சத்தமாக நீங்கள் பேசிடுறீங்க, என்ன வேணாலும் பேசுகிறீங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, அவமானப்படுத்துறது, சகட்டு மணி. அப்போ எப்போ இதெல்லாம் ஒழியும் அப்படின்னா, எப்போ நம்ம வந்து பேசுகிறதுக்கே கஷ்டப்படணும், அப்போ தான் நம்ம வந்து ஒழுங்காக பேசுவோம். பேசுகிறதுக்கே கஷ்டப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உணவு மாறிடுச்சுன்னு வைங்க. நீங்கள் காய்கறிகள், பழங்கள், மனித உணவுன்னு ஒன்று இருக்குது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, தயிர், மோர், பால், தேன், இதை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா, உப்பு சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, இதை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா, அப்போ தான் தெரியும் பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும். பேசுகிறதுக்கே கஷ்டம். ஆனால் பேசாமலும் இருக்க முடியாது. அப்போ கஷ்டப்பட்டு நம்ம பேசுவோம். ஒரு சத்தமாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஏய் வா ஊன்னு அதட்டிக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நம்ம சத்தமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்? சத்தமாக அதிகாரம் பண்ணுறது, திட்டுறது, கெட்ட வார்த்தை போடுறது, அவமானப்படுத்துறது, ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க காரணமே என்னென்னா, இந்த உணவுகள் தான் காரணம். இந்த தானிய உணவு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், மாமிசம், மீன், முட்டை, இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் ரொம்ப சவுண்டு விட்டுட்டு திரியிறோம். ரொம்ப சவுண்டு விட்டுட்டு எனர்ஜி அதிகமானோடனே துள்ளிக்கிட்டு திரியிறோம். இதெல்லாம் அடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி அப்படி இருந்தால் கூட இன்றைக்கி ரொம்ப படித்தவங்கலாம் வந்து அமைதியாக தான் பேசுவாங்க. சத்தம் போடுறதுக்கு பெரும்பாலும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் சத்தம் போட்டு கூச்சல் போடுறது, கத்துறது அப்படிங்கிறது கூட ஒரு செயற்கையான நடைமுறையாக கூட இருக்கலாம், ஒரு நாகரிகமற்ற நடைமுறையாக கூட இருக்கலாம். அதாவது ஆற்றல், இதெல்லாம் வந்து பேசுகிறதுங்கிற ஒரு ஆற்றல். அப்போது மெதுவாக பேச வேண்டிய இடத்துல மெதுவாக பேசணும், அதிகமாக பேச வேண்டிய இடத்துல தான் அதிகமாக பேசணும். அதுக்காக அதிகமாக சத்தமாக பேசக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. தேவையில்லாத இடத்துல நீ ஏன் கத்தி பேசுகிற? உன்னுடைய ஆற்றலை ஏன் வீணாக செலவழிக்கிற? ஒரு பணம் இருக்குதுன்னா நீ பாட்டுக்கு கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணால் என்ன ஆக? உனக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படும், உனக்கு வந்து பணம் இழப்பு ஏற்படும், நீ வறுமையில் தள்ளப்படும். அதனால் நம்மக்கிட்ட இது வந்து நம்ம சத்தம் போட்டு பேசுகிறோன்னா இது ஒரு ஆற்றல். இதுக்காக நம்ம உணவு சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றதுக்காக உழைக்கிறோம், உழைச்சி அந்த காசில் தான் நம்ம பணத்தை சம்பாதிச்சு உணவை வாங்கி சாப்பிட்றோம். அப்படின்னா அப்போ அந்த சாப்பிட்றதுனால தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது, உடம்புல ஒரு ஆற்றல் வருது, ஒரு வலிமை வருது. அந்த வலிமையை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். பேசுகிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். பேசுகிறதுங்கிறது வெறும் பேச்சு கிடையாது. பேசுகிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம உணவுகளை வாங்கி சாப்பிட்றோம். அந்த உணவின் மூலமாக நமக்கு உடம்புல ஒரு ஆற்றல் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பணத்தை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுமோ அது மாதிரி இந்த ஆற்றலையும் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். இந்த ஆற்றல், உடம்புல உள்ள ஆற்றலையும் நம்ம சிக்கனமாக செலவு செய்யணும். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி உணவை சாப்பிட்டு அதன் மூலமாக நம்ம உடம்புல ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். பேசும்போது சிக்கனமாக பேசணும். சிக்கனமான தேவையில்லாமல் பேசக்கூடாது. சத்தமாக பேச வேண்டிய இடத்துல மட்டும்தான் சத்தமாக பேசணும். அமைதியாக பேச வேண்டிய இடத்துல அமைதியாக பேசணும். அல்லது கொஞ்சம் சத்தத்தை கூட்டணும், இந்த இடத்துல சத்தத்தை அதிகப்படுத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி சத்தமாக பேசணும். தேவையே இல்லாமல் கத்தி பேசுகிறது, தேவையே இல்லாமல் ரொம்பவும் அமைதியாக பேசுகிறது, யாருக்குமே கேட்காது, அந்த மாதிரிலாம் பேசாமல் நல்லா பேச பழகு. அது மாதிரி பேசுகிறது நம்ம அது மாதிரி பேசுகிறதுலேயும் இப்போ சிக்கனமாக பேசணும். அவசியம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி ஆற்றலை வீணடிக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப பேசுகிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பேசுகிறது, அது மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்காக நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அது காரணம் என்னென்னா இந்த உணவுகள் தான் காரணம். அளவுக்கு அதிகமாக ஆற்றலையும் வலிமையும் நம்ம உடம்புல தருதா, அதனால தான் என்ன பண்ணுறோம், மற்றவங்கள மரியாதையாக நம்ம பேசுகிறது இங்கே குறைவாக இருக்குது.
எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அவமானப்படுத்துறது, கெட்ட வார்த்தை போடுறது, இதுக்கெலாம் என்ன காரணம்னா இவங்க பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் இவங்க கெட்ட வார்த்தை போட்டுட்ருக்காங்க. காரணம் இந்த உணவுகள் தான் காரணம். நீங்கள் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் காய்கறிகள், கீரைகள், மனித உணவுகளை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பேசுகிறது எவ்வளோ கஷ்டம்னா. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பேசுகிறதுக்காகவே கஷ்டப்படுவீங்க. அந்த எனர்ஜி அப்போ கிடைக்காது. அப்போ தான் அது ஒரு கட்டுப்பாடு. அப்போ உணவே அவர்களை கட்டுப்படுத்துகிறது. அது மாதிரி முரட்டுத்தனமாகவும் உழைக்க முடியாது. இன்றைக்கி முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா இன்றைக்கி உழைக்கிறது அவங்களுக்கு ஈஸி. மூட்டையை தூக்குறாங்க, அதை தூக்குறாங்க, அப்படி பயங்கரமாக உழைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதனால தான் ஏன் கெட்ட செயல்களை செய்கிறாங்க அப்படின்னா உழைக்கிறது இவனுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால தான் இவனுக்கு கெட்ட செயல்களை ஈஸியாக செய்கிறது. அடிக்கிறது, சண்டை போடுறது, குண்டு போடுறது. காரணம் என்னென்னா இன்றைக்கி இந்த உடலுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் எளிதாக இந்த உணவுகள் மூலமாக கிடைத்து விடுகிறது. அதனால தான் இந்த ஆட்டம் போடுறது. நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புல ஆற்றலே குறைவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்க்க மாட்டீங்க, தேவையில்லாத ஆட்டம்லாம் போட மாட்டீங்க. அடக்க ஒடுக்கங்கிறது தானாகவே வந்துடும். இந்த உணவுகளே அடக்க ஒடுக்கம் தானாக வந்துடும். 2 நாள் பட்னியாக போடு, ஒழுங்காக சொல்கிறத கேட்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் சில வீட்டில் சொல்லுவாங்க, 2 வேளை பட்னி போட்டால் தான் நீ சரி வருவே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தரை அடக்கணும் அப்படின்னா ஒன்று பட்னி போடணும், அல்லது உணவை குறைவாக போடணும், அல்லது ஆற்றல் அதிகமாக தராது இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டாலே மனுஷங்க அடங்கிடுவாங்க. மனுஷங்க ஆட்டம் அடங்கிடும். இன்றைக்கி எவ்வளோ ஆட்டம் போடுறாங்க பாருங்களேன் மனுஷங்க. போர், அப்படி விமானத்தை அப்படியே ஏவுகணை அடிக்கிறது, கட்டிடங்களை குண்டு போட்டு தகர்க்கிறது, என்ன ஆட்டம் போட்டுட்ருக்கானு. இதனுடைய ஆட்டத்தெல்லாம் ஒட்டு மொத்தமாக தகர்க்கணும்னா உணவு காற்றை பிடுங்கி விட்டுற வேண்டியதான். உணவை மாற்றி கொடுத்துடணும். இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், தேன், மோர், பால், தயிர் இதை கொடுத்துட்டாலே போதும். இதுதான்ப்பா உணவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாலே போதும், அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சண்டை கண்டை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படி உணவை மாற்றிட்டாலே அப்போ தான் தெரியும், அடடா வாழ்கிறதே எவ்வளோ கஷ்டம், உழைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அப்போ தான் தெரியும். நடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் தெரியும். நடக்கிறது, ஓடுறது, ஒரு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ தான் எது தேவையில்லாத வேலையை அதை செய்ய மாட்டாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. தேவையில்லாத சண்டைகள்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா உழைக்கிறதே கஷ்டமாயிடும். இந்த உணவுகளை மாற்றிட்டா உழைப்பதே கஷ்டமாயிடும். இந்த காய்கறிகள், பழங்கள், மனித உணவுகளை சாப்பிட்டுட்டேன்னு வைங்க, உழைப்பதே கஷ்டம். இன்றைக்கி ஏன் தேவையில்லாத வேலைலாம் ஏன் பார்க்குறாங்கன்னா, இந்த உணவுகளை அவர்களை அந்த மாதிரி ஆட்டம் போட வைக்குது. இந்த உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் பண்ணுறது ஃபுல்லாக தேவையில்லாத வேலையாக தான் இருக்கும். நீங்கள் பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத இதாக தான் இருக்கும், தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இருக்குல்ல, இந்த மாதிரி தானிய உணவு, மாமிச உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, சமைத்து உண்ணுகிற அந்த இனிப்பு கலந்து சமைத்து உண்ணுகிற பேக்கரி உணவுகள், இது எல்லாமே இதை சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும். நீங்கள் செய்கிறது எல்லாமே தேவையில்லாத செயல்கள் தான் இருக்கும். இந்த உலகம் தேவையில்லாத ஒரு உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது ஒரு தேவையில்லாத ஒரு உலகம். அதனால தான் 2040 அழியுது. இது தேவையான உலகம். நம்ம தேவையான ஒரு வேலை. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம செஞ்சது ஃபுல்லாகவே நாம் இது வரைக்கும் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாது தான். அப்போ அதுதான் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சு போகுதில்ல, அதுவே அது உதாரணமாக இருக்குது. தேவையில்லாத ஆணியை தான் இவ்வளோ நாள் நம்ம பிடுங்கிட்டு இருந்திருக்கோம். தேவையில்லாத செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம், புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள்லாம் எதுக்குன்னா தேவையில்லாத செயல்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம். புத்தகங்கள்லாம் எதுக்குன்னா தேவையில்லாத செயல்களை செய்வது. விண்வெளிக்கு போகிறான்ல, அதை இந்த பள்ளிக்கூடத்தில் தானே கற்றுக் கொடுக்குறாங்க, கல்லூரியில் கற்றுக் கொடுக்குறாங்க, புத்தகத்தில் விண்வெளிக்கு போகிறது இதெல்லாம் தேவையில்லாத பிடுங்குறதுக்கு தான் விண்வெளிக்கு போகிறாங்க. விண்வெளி வரைக்கும் போகிறாங்க. விண்வெளியில் போய் தேவையில்லாத ஆணியை பிடுங்க போகிறாங்க. தேவையில்லாத செயல்களை செய்கிறதுக்கு விண்வெளி வரைக்கும் போயிட்டாங்க. விண்வெளி வரை விட்டால் பிரபஞ்சத்துக்கே எங்கேயும் போயிடுவாங்க போல. ஏதோ டெக்னிக் கண்டுபிடிச்சான்னு வச்சுங்க, பயணித்து கொண்டே இருப்பார்கள் போல். அந்த மாதிரி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு கிடக்கணும். இது அதனால தான் பாருங்கள் 2040 இந்த தேவையில்லாத எல்லா செயல்களும் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டு விடுகிறது. காரணம் என்னவென்றால், இப்போ நாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் விண்வெளி வரைக்கும் போகிறதுக்கு எல்லாமே காரணம் உடம்புல அந்த அளவுக்கு எனர்ஜி. ஆட்டம் போட்டுட்டு கிடக்கும். ஆட்டம், ஒரு அடக்கம் இல்லை, ஒரு ஒடுக்கம் இல்லை, அந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்க. அப்போது எல்லாருடைய காற்றையும் பிடுங்கி விட்டால் தான் ஒழுங்காக கிடப்பாங்க. அப்படின்னா அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அதுக்காக பட்னி போட வேண்டிய அவசியம் இல்லை. உணவை மாற்றிட்டாலே போதும். உன்னுடைய உணவு இதுதான்ப்பா, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள்,
தயிர், மோர், பால், தேன், மூலிகைகள், இதுதான் உன்னுடைய உணவு. இதை சாப்பிடு. நீ தேவையில்லாத ஆட்டமே நீ போட மாட்ட. அப்போ தான் தெரியும் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஓடுறது எவ்வளோ கஷ்டம், பேசுகிறது எவ்வளோ கஷ்டம், வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ தான் தேவையில்லாத வேலைலாம் செய்ய மாட்டேன். அப்போ தேவையில்லாத செயல் செய்ய மாட்டேன். அதை பார்த்தீங்களா, ஒரு உணவே உங்களை சரிப்படுத்தி விடுகிறது. நோய் அப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். தேவையில்லாத பேச்சு, கெட்ட வார்த்தைங்கிறது அப்படியே ஒழிஞ்சிரும். தேவையான விஷயத்த மட்டும் தான் நம்ம பேசிகிட்ருப்போம். கெட்ட வார்த்தைகள் ஒழிஞ்சிரும். மனுஷங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க, நாகரிகமானவங்களாக, பண்புடையவர்களாக மாறிடுவாங்க, எளிமையானவங்களாக மாறிடுவாங்க. இந்த உலகமே நல்லாயிருக்கும்.